ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வேஸ்ட் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுற அந்த மெடிசன் பாட்டில், அதாவது டானிக் பாட்டில்னு சொல்லுவாங்கல்ல, அதை வச்சு தான் 5 ரியூஸ் ஐடியாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே ரொம்ப க்யூட்டான அழகான ஆர்கனைசர். நீங்கள் நம்மளோட 3 days 3 டாபிக்ஸுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் டைம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் பேபி சசி அப்படின்ற சிஸ்டர் வந்து நம்ம கேலண்டர் ரியூஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதை வச்சு அந்த ரேக் வந்து பண்ணி நமக்கு ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதே மாதிரி தஸ்லீமா பேகம் அப்படின்ற சிஸ்டரும் நம்ம கேலண்டர் ரியூஸ் ஐடியாஸ் போட்டிருந்தோம்ல, அதே ரேக்கை அவங்களும் ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணியிருந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர்ஸ். இதே மாதிரி நீங்கள் பண்ணுற ஃபோட்டோஸும் எனக்கு மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது, நான் வந்து வீடியோவில் வந்து காட்டுறேன். இப்போ டிப் நம்பர் 1க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ரொம்ப பழங்காலத்து ஐடியா தான், பட் நான் அதை வந்து இப்போ ரியூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம வந்து பாட்டில் இருக்குல்ல, பாட்டில் டைப்பில் இருக்கிற அந்த சிரப் பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் கிடையாது. மேலே மூடி வந்து அலுமினியத்தில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மேலே இருக்கிற அந்த ஸ்டிக்கர்லாம் போகணுன்னா தண்ணியில் லைட்டாக அலசிட்டு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னாவே போயிடும். இப்போ அந்த அலுமினியம் மூடி எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் மூடி கிடையாது, அலுமினியம் மூடி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கம்பியோ இல்லை ஆணியோ ஏதோ ஒன்று வச்சு இந்த மாதிரி ஒரு ஹோல் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதில் ஹோல் வந்து போட்டாச்சு. இப்போ இது நிறைய பேருக்கு இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்றது. ஸோ இது முன்னாடி நம்ம பாட்டிங்கெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் ஆனால் இப்போலாம் யாருமே அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ இதில் என்ன நான் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு நான் வந்து வேப்பெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வேப்பெண்ணெய் கூடவே வந்துட்டு 2 சூடை வந்து உள்ளே கரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மூடியில் வந்து திரியை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு கொசு கூட நம்மக்கிட்ட வராது. இது வந்து அடிக்கடி நீங்கள் மாற்றணும். அகல் விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும் எண்ணெய். இதுனா அப்படி ஊற்றி வச்சுட்டு ஒரு 3-4 சூடத்தை உள்ளே கரைச்சி போட்டுட்டு ஏற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த கொசுன்றது நம்ம கிட்டையே வராது. அதே மாதிரி நமக்கு உடம்புக்கு எந்த விதமான கெடுதலும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஏற்றுறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கிற இடமா பார்த்து வச்சுக்கோங்க. பக்கத்தில் பேப்பரோ இல்லை துணியோ குழந்தைங்க இருக்கிற இடத்துலலாம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஆர்கனைசர், யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசரும் கூட. நம்மளை கொசூர்லேருந்து நம்மளாக வந்து பார்த்துக்கலாம். வீடும் அதே மாதிரி நல்லா ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். நீங்கள் இதுக்குள்ளே வந்து ஃப்ராக்ரன்ஸ் எசென்ஷியல் ஆயில் ஊற்றி வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னமும் வீடே ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மஸ்கிட்டோக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வீடு ஃப்ராக்ரன்ஸாக இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 2. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஐஸ் செய்கிறது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற அந்த டேப்லெட் வந்து அந்த ரேப்பர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஒயிட் கலராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், பட் என்கிட்ட ஒயிட் கலர் இல்லை, இந்த பர்பிள் தான் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இதில் வந்துட்டு ஒரு 4 மிளகு, அதாவது நீங்கள் எத்தனை கன்று செய்ய போகிறீங்களோ ஒன்றுலேயும் ஒரு மிளகை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் பேப்பர் வச்சு ஃபுல்லாக வந்து இதை க்ளோஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஒட்டிக்கிட்டு இப்போ கரெக்டாக அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட கூகுள் ஐஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா அழகாக முழிச்சு பார்க்கும் அந்த ஐஸ் வந்து. ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தூக்கி போடாமல் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கிராஃப்ட் செய்கிறதுக்கு நிறையவே யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள் நம்மளோட அந்த கூகுள் ஐஸ் வந்து அழகாக முழிச்சு பார்க்குதில்ல. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு கிராஃப்ட். ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு நான் வந்து ஒரு சிரப் பாட்டில் தான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது இந்த ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிரப் பாட்டில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட எந்த ஷேப் இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இன்றைக்கி இது தான் இருந்துச்சு, ஸோ நான் இதை வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு கூடவே வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மூடி வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ அது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த மூடியை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்வீட் பாக்ஸோட கேப்பை வந்து மேலே வச்சுருங்க. வச்சுட்டு கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணி ரவுண்டாக வந்து கட் பண்ணி இதை வெளியில் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம சேனலில் வந்து கிவ் அவே போயிட்டுருக்கு. இன்னையோட நம்மளோட கிவ் அவே, அதாவது நாளையோட நம்மளோட கிவ் அவே வந்து முடியுது. வின்னர்ஸ் வந்து March 15 வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். வின் பண்ணுறதுக்கான இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த பாட்டிலுக்கு வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெயிண்ட் வேணாம் அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம், இல்லை கலர் பேப்பர் ஒட்டுறதுனாலும் நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பர்பிள் கலர் பெயிண்ட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பாட்டிலில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது நல்லா வந்து காய விட்டுருங்க. இப்போ காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த ஹோல் போட்டு வச்சுருக்கோம்ல அந்த ஸ்வீட் பாக்ஸோட கேப்பை, அதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே அந்த டானிக்கோட அந்த மூடியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இதில் இந்த மாதிரி நான் எப்போ இப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறனோ அதே மாதிரியே மார்க் பண்ணிவிட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் ஆகிடும். இப்போ நம்ம நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே நம்ம செஞ்சோம்ல அந்த கூகுள் ஐஸ், அதை ஒட்டிட்டு அப்புறம் அந்த பொம்மைக்கு ஒரு வாய், அதுக்கப்புறம் 2 கை. இது வந்து இன்விடேஷன் கார்ட்லேருந்து கட் பண்ணேன். இது மாதிரி சும்மா ஒரு க்யூட்டாக ஒரு கேரக்டருக்காக இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த தலையில் அப்படி 2 கையை வச்சுட்டு நிற்கிற மாதிரி அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, அதனால் இந்த மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிறேன்.
இப்போ ஒட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து அந்த ஸ்வீட் பாக்ஸில் ஹோல் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் வந்து இன்னொரு ரோ ஹோல் வேணும்னாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த டானிக் பாட்டிலில் வந்துட்டு கோலமாவோ இல்லை மண்ணோ இல்லை தண்ணியோ ஏதோ ஒன்று உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். நான் வந்து இன்றைக்கி தண்ணி தான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். கோலமாவை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெர்மனெண்ட்டாக அப்படியே இருந்துடும். இப்போ இதில் உங்களோட ஸ்பூன் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டிங்க, உங்களோட டைனிங் டேபிளில் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகான ஒரு ஸ்பூன் ஸ்டாண்ட் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து ஸ்பூன் ஸ்டாண்ட் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூடியை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அப்படி நம்ம ரொட்டேட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிறதுக்கான ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஸோ யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 4. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அன்றைக்கி ஒரு டானிக் பாட்டில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உருளையாக இருக்கிற டானிக் பாட்டில், கொஞ்சம் பெரிய சைஸ், அதுதான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. ஒரு ரெக்டாங்கிள் பீஸாக கட் பண்ண போகிறோம். அதாவது மூடி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் வந்து கட் பண்ணிடக்கூடாது. மீதி 3 பக்கத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கட் பண்ணுறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த 3 பக்கம் கட் பண்ணியாச்சுல, அதை வந்து கட் பண்ணாத பக்கமாக அப்படி வளைச்சி இப்படி நல்லா மேலே தள்ளி விட்டுட்டிங்க அப்படின்னா இப்போ நான் எப்படி தள்ளுறேனோ அதே மாதிரியே தள்ளி விட்டுருங்க. இப்போ தள்ளி விட்டுட்டு இந்த இடத்துல நல்லா போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே ஸ்ட்ராங்காகவே வந்து நின்றுக்கும். இப்போ மேலே இவ்வளோ தூரம் நமக்கு தேவையில்ல, எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதை கெஸ் பண்ணியிருப்பீங்க அது என்னவா இருக்கும் அப்படின்றத. இப்போ அதுக்கு ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக கர்வ் மாதிரி இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே 2 டானிக் பாட்டிலோட மூடி வச்சுக்கோங்க நிற்கிறதுக்காக. அது மேலே ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட அந்த இதை வந்து வச்சுட்டு ஒரு கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு நான் எல்லோ கலர் பெயிண்ட் வந்து அடிச்சுக்க போகிறேன். நீங்கள் வந்து கலர் பேப்பர் ஒட்டுறதுனாலும் நீங்கள் கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம். இல்லை எதுவுமே வேணாம் அப்படின்னாலும் ப்ரௌன் கலராகவே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக இப்படியே வந்து விட்டுறலாம். இப்போ நான் ஃபுல்லாக எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு 4 வீல் வந்து வைக்க போகிறோம். அதுக்கு நான் ரெட் கலர் கிளிட்டர் ஷீட்டை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு இடையில வந்துட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி ஒன்று வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ 4 வீலையும் வந்துட்டு ஒரு சைடாக வந்து ஒட்டிடலாம். அந்த வீல் வந்து கீழே படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 4 பக்கமும் நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்மளோட கார் மாதிரி இருக்கிற ஒரு இது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இதில் என் பொண்ணுக்கு வந்து 3ன்ற நம்பர் ரொம்ப பிடிக்கும். அதனால் 33 அப்படின்ற நம்பர் வந்து நான் அந்த காரில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் எல்லாமே உங்களோட ஆல்டர்னேட்டிவ் தான். இதுக்கு வந்து கண்ணாடி மாதிரி வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 2 கண்ணு மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மூடிக்கு வந்து ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டேன் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு பிகி மாதிரியும் இருக்குது, அதே மாதிரி ஒரு கார் மாதிரியும் ஒரு ஷேப் வந்து கிடைக்கிது. உங்களோட குழந்தைங்களோட ரூமில் வந்து இதை வச்சு ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு செஞ்சோம் அப்படின்ற திருப்தியும் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக வந்து கலர் பென்சில் வந்து வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். உங்கள் குழந்தைங்களே கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்கிட்டீங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க, அவங்களே இந்த மாதிரி செய்ய வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ரெடி ஆகிடும். இதில் டெக்கரேட் பண்ணுறது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்மளோட உணவுகள் சேனலில் நம்மளோட 2வது vlog வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். உணவுகள் சேனலோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 5. இப்போ லாஸ்ட் ஐடியா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு நான் வந்து இன்றைக்கி 2 சிரப் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். அதாவது எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. 2 சிரப் பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி 2 CD வந்து எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட CD இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்வீட் பாக்ஸ் மூடி இருந்துச்சுன்னா அதை கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட CD இருக்குது அப்படின்றதுனால நான் CD எடுத்துக்கிறேன். இப்போ இந்த CDயை சுற்றி நம்ம வந்து ஹோல்ஸ் போட போகிறோம். நல்லா ஆணியோ இல்லை ஏதோ ஒன்று அடுப்பில் நல்லா காமிச்சிட்டு ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஹோல்ஸ் வந்து வந்துடும். நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹோல்ஸ் போடுங்க. இதே மாதிரி 2 CDலையும் நம்ம வந்துட்டு உங்களுக்கு எத்தனை ஹோல்ஸ் தேவைப்படுதோ அத்தனை ஹோல்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் 2 CDலையுமே வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிரப் பாட்டில் வச்சுட்டு அது மேலே ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு CDயை மேலே அட்டாச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாட்டமில் ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே அந்த இதை வச்சுட்டு இப்போ மறுபடியும் அந்த மூடி மேலே வந்து CDயை வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ நம்மளோட ஆர்கனைசர் 100% முடிஞ்சிருச்சு. இதில் ஏதாவது டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒயிட் கலரில் பீட்ஸ் மாதிரி இருந்துச்சு, அது எல்லாத்தையும் வந்து சுற்றி நான் வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ இது ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது இந்த ஆர்கனைசர். இது பார்த்தோன்னே உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்மளோட ஏரிங் ஆர்கனைசராக தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சிட்டிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எவ்வளோ இயரிங்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நான் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா,
ஹோலை வந்துட்டு சென்டரில் போட்டுட்டேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் பண்ண மிஸ்டேக் நீங்களும் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஹோல் போடுறப்ப கார்னர் நல்லா ஓரமாக பார்த்து போட்டுக்கோங்க. அப்போ தான் அது வந்து அழகாக ஹேங் ஆகும். ஸோ இந்த மிஸ்டேக்கை மட்டும் பண்ணிடாதீங்க. ஓரத்தில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட இயரிங் ஆர்கனைசர் ரொம்ப அழகாக ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 5 யூஸ்ஃபுல் ஆர்கனைசர் சொல்லிவிட்டேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.